மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நர்மதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சோம்னியா, அதாவது தூக்கமின்மை பிரச்சனை. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தூக்கமின்மை பிரச்சனை அப்படிங்கிறது என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் அப்படி தூங்காம இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தூக்கமின்மை பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனை இருக்கவங்க பாத்தீங்கன்னா டெய்லியுமே ரெகுலரா தூக்கமே அவங்களுக்கு சுத்தமா வராது. அதாவது நைட் டைம் ஃபுல் நைட்டுமே ஃப்ரெஷ்ஷா முழிச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தூங்குவாங்க, ஆனா எப்பவுமே ஒரு இர்ரெகுலர் ஸ்லீப்பாவே இருக்கும். ஒன்னு நடுவுல டிஸ்டர்பா எந்திரிச்சிருவாங்க, அப்படின்னா 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கி எந்திரிப்பாங்க. சோ அந்த மாதிரி எப்பவுமே ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருந்துகிட்டே இருக்கும். சோ அதுதான் வந்து நம்ம தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப அதிக ஓவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அதாவது டே ஃபுல்லா இப்ப நீங்க ஒரு லேப்டாப்ல கூட ஒர்க் பண்றீங்க அப்படின்றப்போ டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, அதே ஒரு மைண்ட் செட்ல போய் அப்படி படுக்கிறீங்க அப்படின்றப்போ உங்க மைண்டுக்குள்ள ஃபுல்லா நீங்க டே ஃபுல்லா பண்ண விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க ரொம்ப கான்சியஸா இருப்பீங்க, அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டே வர மாட்டீங்க. சோ அப்ப அந்த கான்சியஸா இருந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமே வராது. சோ அதுவும் ஒரு காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப அதிகமா சாப்பிடுறீங்க, ரொம்ப ஹெவியா சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறீங்க, எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமா சாப்பிட்டு போய் படுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை வரும். அதே மாதிரி சாப்பிடாம போய் படுக்கிறீங்க, கொஞ்சம் பசியோடய போய் படுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை வரும். சோ இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சம்டைம் வந்து ஹெட்ஏக் இருக்கும், உங்களோட இந்த நெற்றி பகுதியெல்லாம் வலிக்கும், இந்த புருவ பகுதியெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், சம்டைம் பின்மண்டை கூட வலிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப டயர்டா இருப்பாங்க, சீக்கிரமா கோவம் வரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்னஸாவே இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்ய முடியாது, கான்சென்ட்ரேஷன் பவரே வராது. நம்மள முயற்சி பண்ணி செய்யலாம்னு நினைச்சாலும் நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷனா இருக்கட்டும், கோஆர்டினேஷன் பவர் ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு மாதிரி லெதர்ஜிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருப்பாங்க. சோ இந்த தூக்கமின்மை பிரச்சனைகள் இருக்கவங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப தாங்க முடியாத பட்சத்துல ஸ்லீப்பிங் செட்ஸ் எடுத்துப்பாங்க, அதாவது தூக்க மாத்திரை எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க தூக்க மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல சைடு எஃபெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு செரிமானம் ஆகிறப்ப வந்து ரொம்ப கம்மியாகும். அதுக்கப்புறம் நேச்சுரலாவே நம்ம பாடியில இருக்கிற ரெசிஸ்டன்ட், அதாவது நம்மளோட இம்யூனிட்டி பவர் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னா அந்த ரெசிஸ்டன்ட் தான் நம்ம தடுக்கும். சோ அந்த ரெசிஸ்டன்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் நீங்க அதிகமா டேப்லெட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா. அப்புறம் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிபி வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நம்ம சாப்பிட்ற உணவா இருக்கட்டும், மாத்திரையா இருக்கும், எல்லாமே வந்து நம்ம ஃபில்டர் ஆர்கன்ஸ் தான் ஃபில்டர் பண்ணோம். அப்ப வந்து கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ எந்த அளவுக்கு அந்த தூக்க மாத்திரையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரல் வேலை சரி பண்ணி நீங்க தூங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பாடிக்கு ரொம்ப நல்லது. தூக்க மாத்திரையை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, பாடியில ஏதாவது பெயின் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும். பட் அந்த பெயினை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தூக்கமின்மை பிரச்சனை போய் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ அப்ப வந்து நேச்சுரல் வேலை வந்து எப்படி நம்ம தூக்கமின்மை பிரச்சனைல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு தூக்கம் இல்ல டே டைம்ல தூங்கிலான்னு சொல்லிட்டு டே டைம்ல நல்லா படுத்து தூங்கிடுவீங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாலுமே சரி டே டைம்ல கம்பல்சரியா நம்ம தூங்கவே கூடாது. டே ஃபுல்லா ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கலாம். நைட்டு 10 மணி வரைக்கும் கம்பல்சரியா தூங்காதீங்க, 10 மணிக்கு தூங்க போயிருங்க. சோ அந்த மாதிரி வந்து அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, டெய்லி அதை ரொட்டீனா ஃபாலோ பண்ணி பாருங்க. அதனாலேயே டே ஃபுல்லா நீங்க ஆக்டிவா இருந்த ரீசன்காகவே நைட்டு தூங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவீங்க, நான் டே ஃபுல்லா ஆக்டிவா இருந்தாலும் நைட் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அப்பவும் நைட் நான் முழிச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில வந்து எந்திரிச்ச உடனே வந்து ஒரு பிரிஸ்க் வாக் பண்ணுங்க. மேக்சிமம் வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கவங்க காலைல சீக்கிரமா எந்திரிக்கிற மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம லேட்டா தூங்கி எழுந்தோம்னா அதனாலேயே நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் அதிகமாகும். கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்ச உடனே ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்ல பிரிஸ்க் வாக் பண்ணணும். சோ அந்த மாதிரி வாக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் உங்களுக்குள்ள வரும். அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல வெறும் வயித்துல டெய்லி ஒரு 2 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. காலையில ஃபர்ஸ்ட் ட்ரிங்கே உங்களுக்கு அதுதான், 2 கிளாஸ் நல்லா சுடுதண்ணி எடுத்துக்கோங்க, அதை குடிச்சிருங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மோஷன் நல்லா எலிமினேட் ஆகும். சோ அப்ப வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. எந்த அளவுக்கு வயிறை சுத்தமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா தூக்கம் வரும். அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, காலையில மேக்சிமம் வந்து காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ற மாதிரி பாத்துங்க. ஏன்னா இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவுல வந்து டானின் கேஃபின் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்றப்போ நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம பிரெயினோட ஸ்டிமுலண்ட். சோ இதுல எந்த உணவுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஃபி டீல அதிகமா இருக்கு. அப்ப காஃபி டீ அதிகமா எடுக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து தீரவே தீராது. சோ அப்ப அந்த அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா
மில்க் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். மில்க் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அது தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும். பட் ஆனா காஃபி டீ வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸா எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவாய்ட் பண்ணிருங்க. ரொம்ப ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட் எடுக்காதீங்க. ரொம்ப ஈஸி டைஜஸ்டபிளா எடுத்துக்கங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா நீங்க டே டைம்ல தூங்குறத அவாய்ட் பண்ணிட்டு நைட் இப்ப தூங்க போறீங்க அப்படின்றப்போ உங்க ரூம் வந்து நல்லா பிளசண்டா இருக்கணும். அதாவது இப்போ நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா பெட்ல வந்து நிறைய திங்ஸ் இருக்கும், அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு அப்படியே கூட படுத்து தூங்குவீங்க. சோ அந்த மாதிரி கூட இல்லாம நல்லா நீட்டா பெட் கவர்ல நல்லா கிளீன் பண்ணிட்டு ரெகுலரா அதை சேஞ்ச் பண்ணணும். நல்லா பிளசண்டா இருக்கணும் ரூம். தேவையில்லாத எந்த ஸ்மெல்ஸும் ரூம்ல இருக்கக்கூடாது. நைட் வந்து ஃபுல் லைட்டா ஆஃப் ஆயிருக்கணும். டார்க் ரூம்ல தான் படுத்து தூங்கணும். நைட் லைட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தூங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு 1 or 2 hours முன்னாடியே உங்களோட மொபைல் போன், உங்களோட டெலிவிஷன், உங்களோட கம்ப்யூட்டர், லேப்டாப் இது எல்லாமே ஆஃப் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பாக்குறத அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிரெயின் வந்து ரெஸ்ட்டுக்கு போகும். இல்லைன்னா அது வந்து கான்சியஸாவே அவேர்னஸாவே இருக்கும். சோ அப்ப அதெல்லாம் வந்து 2 hours முன்னாடியே எடுத்து வச்சிடணும். நைட்டு வந்து இப்ப நான் ஒரு 9:30 10 o'clock தூங்க போறீங்க அப்படின்றப்போ நீங்க ஒரு 7 o'clock எல்லாம் உங்களோட டின்னர் பினிஷ் பண்ணிடணும். சோ அந்த மாதிரி பாத்துக்கணும். டின்னர் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்லோ வாக் இருக்கணும். காலையில பிரிஸ்க் வாக் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நைட் வந்து கொஞ்சம் ஸ்லோ வாக் மாதிரி பண்ணுங்க. அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 1/2 hour முன்னாடி கூட குடிச்சுக்கோங்க. சூடான பால்ல வந்து தேன் கலந்து கொஞ்சம் ஜீரக பவுடர் கலந்து குடிங்க. அந்த மாதிரி டெய்லியுமே எடுத்துட்டு வாங்க. சோ அதுமே வந்து உங்களை தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும். உங்க உணவுல வந்து அதாவது டே டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தாவுமே வந்து நமக்கு தூக்கத்துக்கு ரொம்ப நல்லது. நட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம், பிஸ்தா இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தூங்க போயிட்டீங்க, ரூம் போனதுக்கு அப்புறமா ஒரு பக்கெட்ல வந்து சுடுதண்ணி புடிச்சுக்கோங்க. சுடுதண்ணி புடிச்சு வச்சுட்டு அதுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு கால் அதுக்குள்ள வச்சுக்கோங்க. அது ஒரு 20 minutes அந்த மாதிரி பண்ணிடணும். 20 minutes அப்படியே உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாமே பண்ணுங்க. சோ பண்ணதுக்கு அப்புறம் காலை வெளியில எடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டு உங்களோட பெட்டுக்கு போயிடணும். சோ உங்க பெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து சின்முத்ரா அப்படின்னா பிராண முத்ரா ட்ரை பண்ணி பாருங்க. சின்முத்ரா எப்படி பண்ணும்னா அதை உங்களோட ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ஜாயின் பண்ணி பண்றதா சின்முத்ரான்னு சொல்லுவோம். இந்த சின்முத்ரை எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த முத்ரை பண்ணலாம். அப்படி இல்ல பிராண முத்ரா வந்து இன்னும் நம்ம இம்யூனிட்டியும் ரைஸ் பண்ணும். சோ அது எப்படி பண்ணும்னா உங்களோட கட்டை விரல், உங்களோட மோதிர விரல், உங்களோட சுண்டு விரல் ஜாயின் பண்ணிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஓப்பன்ல வச்சுக்கணும். சோ இந்த மாதிரிதான் பிராண முத்ரா பண்ணணும். இது தூக்கத்து மட்டும் இல்லாம நம்மளோட பிராண சக்தி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ இந்த மாதிரி முதிரையில கை வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 20 minutes 1/2 hour அப்படியே அமைதியா உட்காந்துடணும், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்க போகணும் ஒரு 1/2 hour கழிச்சு. சோ இதுக்கு முன்னாடி இந்த டப் வாட்டரா இருக்கட்டும், இந்த முத்ரா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 2 hours முன்னாடியே உங்களோட போன் லேப்டாப்ல எடுத்து வெளில வைக்க சொன்னேன். அதுக்கப்புறமா புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்தா நீங்க அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த புக்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன், இந்த ஸ்டோரி புக்ஸ் மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்ஸ் படிங்க. சோ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் புக்ஸா கூட இருக்கட்டும், ஆனா ரிலாக்ஸ்டா இருக்கணும், நம்மள ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்க ரொம்ப கான்சியஸா படிக்கக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படிக்கணும். அந்த மாதிரி புக் படிச்சு முடிச்சுட்டு கூட நீங்க இந்த மாதிரி ஃபுட் பாத் எல்லாம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த முத்ரா வச்சுட்டு நீங்க தூங்க போனதுக்கு அப்புறம் நீங்க போய் படுத்ததுக்கு அப்புறம் நார்மலா நேரா படுத்துட்டு நார்மலா ஒரு டீப் பிரீத்திங் ஒரு 16 தடவை நார்மலா மூச்சு இழுத்து மூச்சு விடுறது. இது வந்து இதுக்கப்புறம் நீங்க படுத்ததுக்கு அப்புறம் எதையுமே கான்சியஸா பண்ண வேண்டாம். இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் வந்து சும்மா பண்ணுங்க. கான்சியஸா ரொம்ப அவேர்னஸோட நான் பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ்டா அந்த ஒரு மாதிரி நார்மலா டீப் பிரீத்திங் நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விடணும் ஒரு 16 டைம். அதுக்கப்புறம் ரைட் சைட்ல திரும்பணும் ஒரு 32 டைம். நல்லா மூச்சு இழுத்து நல்லா மூச்சு விடணும். அதுக்கப்புறமா உங்களோட லெஃப்ட் சைட் திருப்பணும் ஒரு 64 டைம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கணக்கு வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு நேரா படுத்து நீங்க பண்ணும்போது தூக்கம் வந்தாலும் தூங்கிருங்க. இல்ல ரைட் சைட்ல திருப்பி 32 தடவை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல தூக்கம் வந்தாலும் தூங்கிருங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண அவசியம் இல்லை. அப்படி இல்ல அதையும் தாண்டி தூக்கம் இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல திரும்ப ஒரு 64 டைம்ஸ் அதே மாதிரி பொறுமையா நல்லா டீப் பிரீத்திங் நல்லா மூச்சு இழுத்து நல்லா மூச்சு விடணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கவனம் எல்லாம் உங்க மூச்சுல இருக்கணும். அந்த மாதிரி நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விடணும். ஒரு ரிலாக்ஸ்டா அப்படி பண்ணுங்க. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு அப்பவும் தூக்கம் வரலையா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 to 1 வரைக்கும் ஒரு 2 to 3 டைம்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து டெய்லியுமே ஒரு ரொட்டீனா வச்சுக்கோங்க. டே டைம்ல ஃபுல்லா தூங்காம நைட் இந்த மாதிரி பண்ணிட்டு ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் வர வாய்ப்புகள் இருக்கு. ரெகுலரா இதை எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிட்டு காலையில ஆனா கம்பல்சரி 6 மணிக்கு எந்திரிக்கணும். மெயினா பாத்தீங்கன்னா 1 hour யோகா பண்ணுங்க. யோகா பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தூக்கமின்மை பிரச்சனைக்கு. எந்த அளவுக்கு அதை பண்றீங்களோ உங்க பாடியில வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அது சரி பண்ணி ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சரி பண்ணி உங்களோட தூக்கமின்மை பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டா உங்களை வெளிவர செய்யும். சோ 1 hour யோகா பண்ணுங்க. யோகால பிரீத்திங் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமா சந்திர பேதனா பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயாமம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சோ அந்த சந்திர பேதனா பிராணாயாமம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின்முதிரையில வச்சுக்கோங்க.
உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து நாசிக்கிற முத்ரா, உங்களோட ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கிட்டு மீதி 3 விரல்களை ஓப்பன்ல வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ரைட் சைடு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைட்ல மட்டும் மூச்சு இழுத்து லெஃப்ட் சைட்ல மட்டும் மூச்சு விடணும். இந்த மாதிரி வந்து 10 to 12 டைம்ஸ் காலையில எந்திரிச்ச உடனே பிராக்டிஸ் பண்ணுங்க. இது சந்திர பிரேதன பிராணாயாமா. நல்லா மூச்சு இழுத்து நல்லா மூச்சு விடணும். ஒரு 10 to 12 ரவுண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாடி சுதி பிராணாயாமா. சேம் அதே மாதிரி கையை சின் முத்ரால வச்சுட்டு இந்த கையை நாசிக்கிற முத்ரால வச்சுட்டு லெஃப்ட் சைட்ல மூச்சு இழுக்கணும், அதை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் சைட்ல மூச்சு விடணும், திருப்பி ரைட்ல மூச்சு இழுக்கணும், அதை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல மூச்சு விடணும். இந்த மாதிரி வந்து ஒரு 20 to 25 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து காலையில எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்ல பண்ணீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். அது இல்லாம நீங்க தூங்காம இருக்கும்போது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களை டே ஃபுல்லா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இந்த பிராணாயாமம் ரெகுலரா பண்ணி பாருங்க. வாக்கிங் பண்ணுங்க, ஃபுட்டு லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். மெயினா நம்ம தூக்கமின்மை பிரச்சனை வர காரணம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் தான். சோ உங்களுக்கே உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதை ரெடி பண்றதுங்கிறத தாண்டி உங்க மைண்டுக்குள்ள அதை போகாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். இல்ல சில பேர் வந்து இந்த இன்சோம்னியா பிரச்சனையில் இருக்கவங்க தூக்கம் வரல அப்படிங்கறதே ஒரு ஃபீலிங்கா வச்சு அதை நினைச்சு தூங்காம இருப்பாங்க. சோ தூக்கமே வரலனாலும் பரவாயில்ல, போய் சும்மா கண்ண மூடி படுத்துங்க, உங்க பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ரெகுலரா நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கொஞ்ச நாள்ல அப்படியே கொஞ்சமா தூக்கம் வர ஆரம்பிக்கும். சோ அப்புறம் ரெகுலரா உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த தூக்கமின்மை பிரச்சனையே சாதாரண விஷயமா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், இல்ல ஹார்ட் டிசீஸா இருக்கட்டும், இல்ல ஈவன் இன்ஃபர்டிலிட்டி கூட இந்த தூக்கமின்மை பிரச்சனைனால வருது. சோ எந்த அளவுக்கு சீக்கிரமா இதுல இருந்து வெளியில வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு பதிவுல நிறைய விஷயங்கள் பேசுவோம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.